ப்ரோ ஸ்பைசி நூடுல்ஸை சில்லி பவுடர் போட்டு சாப்பிடுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைபர் கேட்டு பண்ணாமையா வாங்க பண்ணிடுவோம். அடுத்து எந்த சேலஞ்ச் பண்ணணுமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, அதையும் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் எடுத்து அதில் மேகியும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. மேகிக்கு நல்ல கன்சிஸ்டன்சியாக வெந்ததுக்கு அப்புறமாவே மேகியில் கொடுத்த அந்த மேகி மசாலாவையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. மேகி மசாலாவை ஆட் பண்ணோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம சாஸு கொடுத்துருந்தாங்க, ஸ்பைசி சாஸு. அதையும் எடுத்து உள்ளே ஊற்றி நல்ல கிண்டியாச்சு. சாஸோட கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அந்த காரம் உள்ளே இருக்குன்ட்டு. மேகியும் நல்ல காரமாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ஸ்பைசி நூடுல்ஸை நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் பெரிய டாஸ்க்கு. இதில் சேலஞ்சே இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஸ்பூனில் அதை சில்லி பவுடர் எடுத்து ஃபுல்லாக நிரம்ப உள்ளே போட்டாச்சுங்க. அது ஏன் கொஞ்சம் எடுக்கீங்கன்னு தானே கேட்கீங்க மேகியை. அது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே ஃபுட்டாக. அதனால் நம்ம கொஞ்சம் எடுத்தாச்சு. அதில் போட்டு நல்லா பரட்டி போட்டு அது நல்லா கிண்டி அது எல்லா மேகிலையும் இறங்குற மாதிரி போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமாவே நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதோட கலரை பாருங்கள், அப்படியே ரெட்டிஸாக இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு எவ்வளோ ஸ்பைசியாக இருக்குன்னு. இதை தாங்க நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. மேகியோட கலர் டெக்ஸ்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது. இதில் இருக்க சேலஞ்சு என்னென்னா அந்த ஸ்பைசி நூடுல்ஸில் சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது தான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம். இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் இந்த டாஸ்க்கை பண்ணுறேன். மேலும் எந்த மாதிரி டாஸ்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்புறமாவே மிச்சம் இருக்கிற ஸ்பைசி நூடுல்ஸும் எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அடுத்தால ஒரு பெரிய சேலஞ்சு பண்ணலாம். எல்லோரும் சின்ன சேலஞ்சாக பண்ணாங்க. நம்ம யூடியூபையே அலற விடுற மாதிரி பெரிய சேலஞ்சாக பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.